வத்திக்குச்சி படத்தோட டைரக்டர் அவர்தான் டைரக்டரா அப்படின்னு யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இயக்குனர் அவர்கள் மேடைக்கு வருமாறு இயக்குனர் கிங்ஸ்லின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வத்திக்குச்சி படத்தினுடைய இயக்குனர் நான் சொல்ல இவர்தான் டைரக்டரா அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரியே அமைதியா இருப்பாரு. வெல்கம் சார், வாழ்த்துக்கள். உங்க படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு. இந்த அடுத்ததா குரு குரு அப்படின்னு ஒரு சாங் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. இதுல ஒரு என்ன பியூட்டி அப்படின்னா, நம்ம டைரக்டர் சார் வந்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் அசிஸ்டன்ட் டைரக்டரா பண்ணும்போது நம்ம இளைய தளபதியோட ஆக்டிங்ல பகவதி படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர், இன்னைக்கு வத்திக்குச்சியோட ஹீரோ அதாவது டைரக்டரா இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ப்ரொடியூசருக்கே தெரியல, மறைச்சு வச்சு பண்ணியிருக்கிறாரு. அவ்வளவு அடக்கம் வீட்டுல அப்படி வளர்த்திருக்காங்க சார். சார் அந்த குரு குரு பாட்டை பத்தி ஃபர்ஸ்ட். குரு குரு சாங் வந்து படத்தில் வந்து முதல்ல ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபாக்ஸா ஸ்டுடியோஸோட 2வது படம். எங்கேயும் எப்போதுமோட பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் வர்ற இது 2வது படம். எங்கேயும் எப்போதும் படம் பெரிய ஹிட்டு ஆனதுனால தான் இந்த இடத்துல நான் இருக்கேன். நிச்சயமாக வத்திக்குச்சியும் மிகப்பெரிய ஹிட் ஆனால் இந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் நிற்பாங்க. அதனால இந்த படம் வந்து நிச்சயமாக ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். முருகதாஸ் சாருக்கும் ஃபாக்ஸா ஸ்டுடியோஸுக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட டீமுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த பாட்டு இதில் வந்து குரு குரு அப்படிங்கிற சாங் படத்தோட முதல் சாங். இதில் ஹீரோ வந்து ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவர் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த ஷேர் ஆட்டோ டிரைவில் ட்ராவல் பண்ணுற பொண்ணு தான் அஞ்சலியா ஹீரோயினியாக நடிச்சிருக்காங்க. ஆக அந்த இப்போ ஜென்ரலாக லவ்வில் வந்து நம்ம வந்து ரொம்ப சேட் மூடு வந்து நீ இல்லாமல் நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், இது மாதிரி ரொம்ப எஜ்ஜி போவாங்க. பட் இந்த சாங்கை நான் பிளான் பண்ணும்போது அப்படி எதுவுமே இல்லாமல், உன் வீட்டு ஜன்னல் கதவில் ஏதாவது ஒன்றை மட்டும் திறந்து வச்சுக்க, நான் உன்னைய பார்த்துட்டு போயிடுவேன். உன் வீட்டு டோரை மட்டும் கதவையும் பூட்டியே வச்சிருக்க, கொஞ்சம் ஓப்பன் பண்ண நான் பார்த்துட்டு போயிடுவேன். சின்ன சின்ன சோகத்தை சொல்லணும்னு ட்ரை பண்ணோம். ஏன்னா லவ்வில் வந்து நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் சின்ன சின்ன பெயின் வந்து எல்லாத்துக்குமே உண்டு. அந்த பெயின்ங்கிறது வந்து ரொம்ப ரியாலிட்டியான உண்மை. அந்த சின்ன சின்ன பெயினை வந்து அதுல வந்து ஹீரோ வந்து ஃபீல் பண்றது. அவ வந்து தன்னை வந்து விரும்புறேன்னு சொல்லிட்டா, லவ் பண்றேன்னு சொல்லிட்டா, ஆனா அவளை பார்க்க முடியல. ஏன்னா அவ வீட்டுல இருக்கா, இவன் வீட்டுல இருக்கான். அவளை நினைச்ச நேரத்துல பார்க்க முடியாது. திடீர்னு ராத்திரி அவளை பார்க்கணும்னு தோணும், ஆனா அவ பார்க்க முடியாது, ஏன்னா அவ இன்னொரு வீட்டுல உள்ள பொண்ணு. ஆக அந்த ஹீரோவோட ஒரு சின்ன சின்ன பெயின், சின்ன சின்ன வலி, அதை வந்து இந்த சாங்ல சொல்லணும்னு நினைச்சோம். முத்துக்குமார் சார் ரொம்ப அழகா அதை சொல்லியிருக்காரு. ஜிப்ரான் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. நிச்சயமா அந்த சாங் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன்.